வறுமையிலும் நேர்மை. ஒரு பெரிய மனிதர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர் சென்று கொண்டிருந்த அந்த சாலையின் நடுவே ரயில்வே ட்ராக் இருந்ததால், ரயில் வரும் நேரம் என்பதாலும் அங்கு கேட்டு போடப்பட்டிருந்தது. அந்த பெரிய மனிதர் கேட்டை திறக்கும் வரையில் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு மரத்தின் நிழலில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு சிறுவன் ஒரு கூடையில் வேர்க்கடலை விற்று கொண்டு வந்தான். இதை கவனித்துவிட்டு அந்த பெரியவர் அந்த சிறுவனை அழைத்து, என்னப்பா, நீ பள்ளிக்கூடம் செல்லவில்லையா? பள்ளிக்கூடம் செல்லாமல் வேலைக்கு செல்வது சட்டப்படி தவறல்லவா என்று கேட்டார். அந்த சிறுவன் கூறினான், இல்லை ஐயா, நான் பள்ளிக்கூடம் சென்று வருகிறேன். பள்ளிக்கூடம் இன்று விடுமுறை, அதனால்தான் இந்த வியாபாரத்திற்கு நான் வந்துள்ளேன் என்று கூறினான். சரி, இந்த வேர்க்கடலையை நீ விற்றுவிட்டால் உனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று அந்த பெரியவர் கேட்டார். ஒரு பாக்கெட்டை 10 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன். ஒரு பாக்கெட்டை விற்பனை செய்தால் 2 ரூபாய் எனக்கு லாபமாக கிடைக்கும் என்று அந்த சிறுவன் கூறினான். அந்த பெரியவர் தன்னிடம் இருந்த 20 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து அந்த சிறுவனிடம் கொடுத்தார். இந்த பணத்தை நீ வைத்துக்கொள். உனக்கு 20 ரூபாய் லாபமாக கிடைத்ததாக நீ நினைத்துக்கொள். 10 பாக்கெட்டை விற்றுவிட்டதாக நீ எண்ணிக்கொள். எனக்கு வேர்க்கடலை எதுவும் வேண்டாம் என்று அந்த பெரியவர் கூறினார். அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த வேர்க்கடலையில் 2 பாக்கெட்டுகளை எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்தான். நீங்கள் கண்டிப்பாக இதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் கொடுத்த 20 ரூபாய்க்கு இந்த 2 பாக்கெட்டுகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இதன் மூலம் எனக்கு 4 ரூபாய் லாபமாக கிடைக்கும். அதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் கூறுவது போல் நான் செய்தால் எங்கோ இருக்கக்கூடிய என்னுடைய முதலாளிக்கு நான் துரோகம் செய்வது போல் ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த சிறுவன் கூறினான். அந்த பெரியவர் சிறுவனை பார்த்து, இது எப்படி உன்னுடைய முதலாளிக்கு நீ துரோகம் செய்வதாக எண்ணுகிறாய் என்று கேட்டார். எங்கேயோ இருக்கக்கூடிய என்னுடைய முதலாளி வேர்க்கடலை விற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தரவில்லை என்றால் நான் இங்கு வந்திருக்கப் போவதில்லை. அதேபோல் உங்களையும் பார்த்திருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருக்கக்கூடிய என்னுடைய முதலாளிக்கு நான் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டாமா என்று அந்த சிறுவன் கேட்டான். சரி, நீ உன்னுடைய முதலாளியை பார்த்துள்ளாயா என்று அந்த பெரியவர் கேட்டார். இல்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய பெயர் சுந்தரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த சிறுவன் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த இடத்திற்கு சென்றான். இந்த சிறுவன் கண்டிப்பாக வளர்ந்த பிறகு ஒரு நேர்மையான தொழிலதிபராக வருவான் என்று மனதிற்குள் நினைத்தபடியே சுந்தரம் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்.